இந்த தீபிகாவோட அராஜகத்துக்கு விஜய் மல்லி 2 பேருமே சேர்ந்து கூடி சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தீபிகாவை பற்றின விஷயங்களை இப்போ எப்படியாச்சும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே கிளம்புறாங்க. ஏன்னா வெண்பாவை ஒரு வழியாக மீட்டுட்டாங்க. அதற்கு உதவியாக இப்போ தீபிகாவோட குழந்தை ஐஸ்வர்யா இருந்தாங்க அப்படிங்கிறதால அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு குழந்தைய தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரணை அப்படிங்கிற பேரில் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. நீ மட்டும் பொய் சொன்ன அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மீசாங்கள் உன்னோட சவுட்லேயே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலுமே நிச்சயமாக பதட்டப்பட தான் செய்யும். வெண்பா ஒரு போல்டான குழந்தை தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஏன் இப்படி ஒரு குழந்தைய டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்க தான் செய்கிறாங்க அதே வயசில். அப்படிங்கிறப்ப நாம் இந்த குழந்தைய இப்படி டார்ச்சர் பண்ணுறோமே அது சரியில்லை அப்படிங்கிறது இந்த தீபிகாவுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிறதே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட தம்பியோட இறப்புக்கு காரணம் இந்த மல்லி அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்கே போச்சுது அப்படிங்கிறதே தெரியலை. விஜய் மல்லி மேலே வேணால் கோபத்தை காமிக்கலாம், ஆனால் இந்த வெண்பா மேலே காமிக்கிறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாக இப்போ வெண்பாவை மீட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே மல்லியால் இதை பொறுத்துக்க முடியாது. இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் நடந்த விஷயத்தையெல்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட போய் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. இந்த விஷயம் இப்போ தீபனுக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால தீபன் தீபிகாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீ எல்லாம் பண்ணுறது சரியே இல்லை, நீ ஒரு போலீஸாக இருந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் தீபன் கேட்குறாங்க. என்னோட கேஸில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி தீபனையுமே அடக்கி ஆள ட்ரை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தீபனுமே விஜய் மல்லி 2 பேர்கிட்டையுமே இப்போதைக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த கேஸை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபன் இப்போ விஜய் மல்லிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தீபன் அப்கமிங்கில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.